ஒரு வார்னிங்காவே சொல்றேன், பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. சேலத்தில் பெண்களை ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுத்த தாவேக்கு பிரமுகரை போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சிங்கப்பெண் அதிரடி படைக்கெல்லாம் அஞ்சாது தனியாக இருக்கும் பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்த இவர்தான் புலிப்பட நாயகன் விஜயின் தீவிர ரசிகர் வேம்புலி. பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் அந்த சமூகம் மாறும். பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டம் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. என்னது? சட்டசபையில பொத்திக்கிட்டு உட்கார்ந்திருந்தது ஒரே ஆளு, மேடையில வீரவசனம் பேசுறது ஒரே ஆளா? அந்த லூசு பையன் யாருன்னு தூரமா போன தூர சக்தி, கோர சக்தி, பெருமாள் சத்தியமா கோர சக்தி, எந்த தப்பு பண்ணல, பார சக்தி, வெளியில போக தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. பின்றியடா எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. குளிக்கிறியா இல்லையா? சிவகடாட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. கொன்னவன் செத்தவனுக்கு பிண்டம் வைப்பானா? குண்டு வெடிப்புல செத்த அத்தனை பேருக்கும் நான் பிண்டம் வச்சிருக்கேன், அதுவும் காசி. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. தாவேக அரசின் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா எனும் நான் சொல்லும் போதுதான் எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி என் கையில இருக்கு. பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. சில தினங்களுக்கு முன்பு தென்கொரியா சென்று ஹூண்டாய் நிறுவனத்திடம் 40,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் செய்ததாகவும் தூத்துக்குடியில் பிரம்மாண்ட துறைமுகம் அமைக்கப்படுவதாகவும் தகவலை ரீல்ஸாக பரப்பினார். மக்களுக்கு நிறைய பண்ணணும் இதுவரைக்கும் குறைச்சல பத்தாதா அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமா மண்டையில ஓடிட்டே இருந்தது. ராஜா, நீ கேட்டியாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. இந்த ஒப்பந்தமானது கடந்த 2025 செப்டம்பர் 7ஆம் தேதி திமுக அரசு நடத்திய மதுரை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஹூண்டாய் நிறுவனத்தின் துணை நிறுவனம் மூலம் கொண்டு வரப்பட்டது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியாச்சாமி. முன்னரே கொண்டு வரப்பட்டு செயல்பட தொடங்கும் நிலையில் தற்போதைய தமிழக தொழில்துறை அமைச்சர் தென்கொரியா சென்று வந்தது எதற்காக என்பது புரியவில்லை. ஒரே செட்டப், கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இவர் பதவியேற்றதில் இருந்து தமிழகத்திற்கு கடந்த ஆட்சியில் ஒப்பந்தம் செய்து கொண்டு வரப்பட்ட 30,000 கோடி மதிப்பிலான மசாலா டாக் ஷிப்பிங் பில்டர் லிமிடெட் ஆந்திராவிற்கு இடம்பெயர்ந்துள்ளது. தற்கொரியாமா தற்கொரி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். நீங்க தூய சக்தி இல்ல, திமுக தயவில் ஆட்சிக்கு வந்த கலப்பிட சக்தி. திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, பிரஸ்ஸ பார்த்து பயந்து வர பயந்தாவாடி சக்தி, ஓர சக்தி, மாற்றம்னு சொல்லி வந்த ஏமாற்று சக்தி, கோர சக்தி, சோஃபா சக்தி, பார சக்தி, ரீல்ஸ் சக்தி, தீந்து போன சக்தியும், வாக்குறுதிகளை நிறைவேற்றாத துரோக சக்தி, தூர்த்து போன சக்தி, ரவுடிகளை அமைச்சராக்கிய அராஜக சக்தி. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஊர்க்காரியா இருப்பா? அதுலயும் ஒரு அம்மா நல்லா டான்ஸ் ஆடும். டான்ஸ்
டான்ஸ் ஆடியே கிட்டத்தட்ட பல கோடி ரூபாவை கோட்டை விட்டு வச்சிருக்கு. நாம ஆட்சியில் இருந்தப்போ வெளிநாடுகள்லாம் போய் முதலீடு எடுத்துட்டு வந்தா இந்த அம்மா 21 days ஓபன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்லாம் பேசி தமிழ்நாட்டுல இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கோட்டை விட்டு வச்சிருக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? தேர்தல் டைம்ல எங்க அண்ணா மைக்கு பிடிச்சி தமிழ்நாடு நாசமா போச்சு, குட்டிச்சுவரா போச்சு, அதுல பாதாளத்துக்கு போச்சுன்னு என்னமா அழுதாரு. நம்மளே ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணி அச்சோ தமிழ்நாடு இந்தியாவுல தான் இருக்கா இல்ல சோமாலியாவுக்கு மாறிடுச்சான்னு மேப் எடுத்து செக் பண்ற அளவுக்கு பயமுறுத்திட்டாரு. ஆனா இப்ப டெல்லியில நித்தி ஆயோக் மீட்டிங் போயிட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் 2வது பெரிய பொருளாதாரம், இந்தியால வேலைக்கு போற பெண்கள்ல 42% தமிழ்நாட்டு பெண்கள்னு சொல்றாரு. பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அந்த ஆள் என்ன சொன்ன? நம்ம அரசியலை பத்தி நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கிள்ளையமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு அமைந்திருக்கும் நிலையில் அந்த அரசையும் மாரிதாஸ் கடுமையாக விமர்சித்து வீடியோக்கள் வெளியிட்டு வந்தார். இச்சூழலில் தமிழக அரசுக்கு எதிராக விமர்சனங்கள் வைத்ததாக சென்னை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் மாரிதாஸ் மீது வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளை மாலைன்னு? சரித்தே நல்ல சவனா கிளம்பி போவோம். இது எந்த ஏரியான்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் தான். கரெக்டா பாத்தீங்கன்னா கள்ளிக்குப்பம் ஆர்ச் அங்க இருக்கு. பவர் கட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours பவர் கட்டு வந்து போயிட்டு இருந்தது. அதனால நம்ம ஏரியா மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. நானும் அம்பத்தூர் தான். ஸோ எல்லாருமே வந்து ரோட பிளாக் பண்ணிட்டு எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக ஃபுல்லா ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. டோட்டல் ஏரியாவும் கரண்ட் கட் ஆயிடுச்சுனா ஏடாது நேரம் தெரியாம. இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கல, பார்த்த ஆடி போயிடுவேன். வண்டலூரில் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கல்லூரி மாணவர்கள் 3 பேரை தாவேக நிர்வாகியின் மகன் ஏமாற்றியிருக்கிறார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சிஎம் அங்கிள், இட்ஸ் a very wrong uncle. ஆக்சுவலி என்ன மயிரடா கிழிச்சுக்கிட்டு இருக்க? வந்து இந்த வல்கர் வாரிஸ் வந்து கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கோம். மயிராட்சிடா டிஎம்கே ஆட்சி பத்தி பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க ஆன்லைன்லயே பாதுகாப்பு இல்ல. தத்தேவுடைய பயிலுங்க, தத்தேவுடைய பயிலுங்க. அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? சார் முக்கியமான மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. டேய் சங்கத்தை உடனே கலைக்க இருக்கிற ஒரு காலை ஒடிக்கிறதுக்கா? சார் உங்க மினிஸ்டர்ஸ் கேட்டா ஏதாவது சீஃப் மினிஸ்டர் பேசுவாங்க, நாங்க நீங்க எதுவுமே சொல்லாம போறீங்க. கேட்ட ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியும். வித்த காட்டுறாயா, கண்ணுல விரலுட்டு ஆட்டா, ஒரு துப்பு கூட கிடைக்கல. அதான் தெரியுது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்படைன்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்பா ஒண்ணு தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பா முதலமைச்சர் தொடங்கி இந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு வாகனத்தை கொடுத்து அதை இன்னைக்கு பேர் மாற்றம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ஒரு பேரை வச்சு பண்ணிருக்கிறாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். ஆனா இந்த முதலமைச்சர் அவருக்காக உழைத்த அவருடைய ரசிகையான நீண்ட நாள் ரசிகையான ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணு 15 நாட்களாக தொடர் குற்றச்சாட்டு, தொடர் புகார், தொடர் முதலமைச்சர் நடவடிக்கை என்று சொல்லிட்டு அவர் கதறி அழுது கொண்டிருப்பது சிஎம்க்கு கேட்கல.
கேட்கல அவர் காதுல இது வரைக்கும் உழல சூட்டு பேருக்கு காதே கேட்க முடியுது. நம்ம கட்சியை சார்ந்த பாலமுருகன் ஜெயபால் தான் என்னை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திறந்த வெளியில வந்து ஒரு பெண் கதறி அழுவது முதலமைச்சர் காது கேட்கல, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. செருப்பு பிஞ்சு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, கை கால் எடுத்துருங்க. ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாம மச்சான். ஃபர்ஸ்ட் மட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா